தம்பி கொஞ்சம் மரியாதை கொடுங்க, சிவகார்த்திகேயனிடம் ஓப்பனாக சொன்ன சூரி. அப்படி என்ன ஆச்சு? திரைத்துறையில் சிவகார்த்திகேயனும் சூரியும் நெருக்கமான பழக்கத்தில் இருக்கிறார்கள். எஸ்கேவை சூரி அன்புடன் தம்பி என்றுதான் அழைப்பார். உடன்பிறவா சகோதரர்கள் போன்றுதான் அவர்கள் பழகி வருகிறார்கள். 2 பேரும் இணைந்து ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார்கள். சூரி ஹீரோவாக நடித்த கொட்டுக்காளி படத்தை எஸ்கே தான் தயாரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரி சினிமாவில் இப்போது இருக்கும் நிலைமை அவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை. திரைத்துறையில் கிடைத்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்த அவருக்கு வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அதனை அடுத்து காமெடி ஆர்டர் வரிசையில் முன்னணிக்கு வந்த அவர் இப்போது ஹீரோவாக கலக்கி கொண்டிருக்கிறார். இதுவரை அவர் ஹீரோவாக நடித்த படங்களில் மாமன் மட்டும்தான் சுமார் ஹிட், மற்றவை எல்லாம் சூப்பர் ஹிட். அதேபோல் சிவகார்த்திகேயனும் சின்னத்திரையில் தோன்றி பிறகுதான் சினிமாவுக்குள் வந்தார். அவர் உள்ளே வந்தபோது அவரை கடுமையாக பலரும் கிண்டல் செய்தார்கள். இருப்பினும் தனக்கென இருக்கும் திறமையை வளர்த்து கொண்டு அதை சரியாக வெளிப்படுத்தியதால் இப்போது டாப் 5 கமர்ஷியல் ஹீரோக்களில் ஒருவராக விளங்கி வருகிறார். இப்போது அவர் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார். மதராசி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இப்படி 2 பேருமே கஷ்டத்தையும் கிண்டலையும் சந்தித்து பெரிய ஸ்டார்களாக உருவாக்கியிருக்கிறார்கள். மேலும் எஸ்கே வளர்ந்து வந்த சமயத்தில் அவரது படங்களில் சூரிதான் காமெடி ஆக்டர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் என 2 பேரும் இணைந்து சூப்பர் ஹிட் படங்களில் கலக்கி இருக்கிறார்கள். இவர்களது காம்போ ரசிகர்களாக கொண்டாடப்பட்டது. எனவே அவர்களுக்கிடையேயான உறவு இயல்பிலேயே வலுவாக தொடங்கிவிட்டது. சொல்லப்போனால் 2 பேரும் உடன்பிறவா சகோதரர்கள் போல்தான் பழகுவார்கள். மதுரையில் சூரி ஆரம்பித்த அம்மன் ஹோட்டலை எஸ்கே தான் திறந்து வைத்தார். மதுரைக்கு செல்லும் போதெல்லாம் தவறாமல் அம்மன் ஹோட்டலுக்கு சிவகார்த்திகேயன் விசிட் அடித்து வருவார். தொழில் ரீதியாக பொறுத்தவரை சூரியை வைத்து கொட்டுக்காளி படத்தையும் எஸ்கே தயாரித்திருக்கிறார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயனும் சூரியும் பேசும் வீடியோ ஒன்று அதிகம் ஷேர் ஆகி வருகிறது. அதாவது சில வருடங்களுக்கு முன்பு தனியார் சேனலில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் சிவகார்த்திகேயன். அப்போது சூரி அந்த நிகழ்ச்சிக்கு போனில் தொடர்பு கொண்டு குரலை கொஞ்சம் மாற்றி நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன் என சொல்ல, சிவாவோ அது சூரி தான் என அசால்ட்டாக கண்டுபிடித்து வருகிறார். இதனை எதிர்பார்க்காத சூரியோ, என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு மிமிக்ரி செய்கிறேன், உடனே கண்டுபிடிச்சிட்டியே என சொல்கிறார். அதற்கு எஸ்கேவோ, நீங்க ஹலோன்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணா, உடனே சொல்லிட்டா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு 30 செகண்ட் கழிச்சு சொல்றேன் என கூறினார். மேலும் இதுதான் மிமிக்ரி என்று இப்போதுதான் கண்டுபிடித்தேன் என சொல்ல, அதற்கு சூரியோ, தம்பி கஷ்டப்பட்டு மிமிக்ரி செய்கிறேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா என ஜாலியாக கூறுகிறார். இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் 2 பேரும் எவ்வளவு ஜாலியாக பேசிக்கொள்கிறார்கள் என கமெண்ட் செய்து வருகின்றனர்.